வணக்கம். முதல்ல நம்ம பிள்ளையார்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், விநாயகர். அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்னா, டன்டடே, இவரைத்தான். இவர் யாருன்னு தெரியுதா? பாருங்கள். இவருக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இந்த வரலாறு என்னன்றதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் சேலம் மணமேடு முருகன் கோயில் தான் வந்திருக்கோம். நல்ல வெயிலுங்க. 10:30க்கெல்லாம் வந்துட்ட கோயிலுக்கு. ஆனால் சரி வெயில். ஓரளவு கூட்டமும் பரவாயில்ல, கடைகளும் இருக்குது. முடியல, கால் அப்படியே கபகபகபன்னு எரியுது. பாருங்கள், வெத்தலை தீபம் போடுறாங்க, நெய் விளக்கு ஏற்றுறாங்க. நம்மளும் நெய் விளக்கு வாங்கி ஏற்றியாச்சு முருகனுக்கு. இவரை பற்றி ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இவர் எப்படி இருந்தவர்னு தெரியுமா? இவர் ரொம்ப வைரலானவர். பாருங்கள், இப்படி தான் இவர் இருந்தார். இப்படி இருந்தவரை தான் இப்படி மாற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு வைரல் ஆகிட்டார். மற்ற முருகர் தெரியுமா என்னன்னு தெரியாது. நான் சேலம் மணமேடு முருகன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்கார், நல்லா இருக்குது. கோயிலும் பாருங்கள், சிற்பங்கள்லாம் நல்லா செதுக்கியிருக்காங்க. சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. நிறைய பேர் வராங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஒரு மேரேஜுக்கு. கீழே மேலே முருகர் மட்டும்தான் இருந்தார். இப்போ முருகர் சிலை பெருசெல்லாம் இப்போ செஞ்சது தான். கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அப்போயும் என்னால் வர முடியல. அதான் இந்த செவ்வாய்க்கிழமை இவரை தரிசனம் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். கூட்டம் ஓரளவு வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் வெயில் ஜாஸ்தி. பாருங்கள், வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே சிற்பங்கள் செதுக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. கோயிலே அழகாகவும் இருக்குது. ஆட்களும் நிறைய வந்துட்டு போகிறாங்க. பாருங்கள், கடைகளும் ஓரளவு நிறையாவே இருக்குது. விசேஷ நாட்கள்லேயும் நிறைய கடைகள் எல்லாம் இருக்காங்க. உள்ளூர்காரங்கள விட வெளியூர்காரங்க தான் இப்போ அதிகம் வராதா சொன்னாங்க. கீழே பூஜாரி கேட்டேன். அப்போ தான் பூஜாரி சொன்னார், இந்த முருகர் அவர் கனவுல எனக்கு பெரிய சிலையாக அமைச்சு கொடு, கட்டுங்க அப்படின்னு கனவுல சொல்லியிருக்காங்க. அது சொன்னனால அதுக்கப்புறம்தான் இந்த வேலையை எடுத்து செஞ்சு நமக்கு இந்த முருகரை 56 அடி முருகர் செஞ்சுருக்காங்க. இது மேலே மலை மேலே இது முன்னாடி இருந்தே இருக்குது ரொம்ப வருஷமாக. அந்த முருகர் சன்னிதானம் மேலே மயில் வேல். உள்ளே போகலாமாங்க. கருவறையில் இருக்கிற முருகரை எடுக்க முடியாது, இருந்தாலும் லைட்டாக காமிக்கிறேன். கூட்டம் வந்துட்டுருக்காங்க. இங்கே வரைக்குமே வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயந்தான். அங்கே போயிட்டாலே அவங்க சொல்லிவிடுவாங்க எடுக்காதீங்கன்ட்டு. மேலெல்லாம் நல்ல இடம் தாராளமாக இருக்குது. ஃபேமிலியாக நல்லா சாமியை கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு உட்காந்து பார்த்துட்டு அமைதியாக போகிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதுதான் கருவறை. இங்கே முருகர் மட்டும்தான் இருக்கிறாரு. உள்ளே போய் எடுக்க முடியாது, அதனால் இதோடு நான் நிறுத்திக்கிறேன். செவ்வாய்க்கிழமை, அதனால் ஆட்கள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த முருகருக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. இங்கே வேண்டுதல் நிறையா வேண்டுதல் வேண்டிட்டவங்களுக்கு நல்லா நடக்குது அப்படின்ட்டு. இது பாருங்கள், கோயிலில் சைடில் இருக்கிற இடம் அப்படியே ஃபுல் தாரமங்கலம் ஃபுல்லும். நம்ம சேலம் எப்படி தெரியுது பாருங்கள், பச்சை பசேர்னு இவ்வளோ அழகாக. மேலேருந்து பார்க்கவே அழகாக நல்லா இருந்தது. நல்ல காற்று, வெயில் இருந்தாலும் நல்ல காற்று இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் தாரமங்கலம். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 18-19 கிலோமீட்டர் வருது. கோயில் நல்ல பெருசு, இடம் தாராளமாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். எல்லோரும் உட்காரத்துக்கு ஃபேமிலியாக குழந்தைங்கள்லாம் விளையாட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக சூப்பராக அருமையாக அமைதியாக இருந்துச்சு இடம் பார்க்கவே. முருகர் பின்னாடி தெரிகிறாரு. இதுதான் மேலே உள்ள கோயில்.
இங்கே வந்து நிறைய அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கல்லை எடுத்து அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்த்தா அவ்வளோ கல்லுங்க அடுக்கி வச்சுருக்காங்க. நான் பூஜாரிகிட்ட கேட்டேன், வீடு கட்டுறதுக்கு வேண்டுதலாமா, வேண்டிக்கிட்டு அதை வந்துட்டு கல் அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. அதுமாதிரி நிறைய பேருக்கு நிறைவேருக்கு சொந்தமாக வீடு கட்டணுன்றது. அதனால வரவங்க அவ்வளோ பேரும் வேண்டிக்கிட்டு அந்த கல்லை எடுத்து அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை ஒன்று பார்த்தேன். இது வந்து இந்த பக்கம் சைடு இறங்கி போகிறதுக்கு மேலே ஏறி வந்தோம் இல்லையா, அந்த பக்கத்துலேருந்து இப்போ இந்த பக்கம் இறங்கி போகிறதுக்கு ஒரு தனி வழி இருக்குது. அதுலேயும் இறங்கி போகிறவங்க போகிறாங்க. இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கூட்டம் டைம்லலாம் வந்தால் இந்த பக்கம் இப்படி இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சைடில் அப்படியே காத்தோட்டமாக நிழலில் உட்கார்றவங்க உட்காரலாம். நல்லா இருக்குது இடம் பார்க்கவே. இன்னும் வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு 2-3 மாதம் கழித்து மறுபடியும் வந்தால் இன்னமும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வேலைகள் நடந்துருக்கு. இது மேலேயே நவகிரகம், முருகர் நவகிரகம் அவ்வளோதான். கீழே பெரிய முருகர் இருக்கார். அப்புறம் சின்னதாக ஒரு முருகரும் அம்மன் சிலையும் அங்கே கீழேயும் இருக்குது. அங்கே வெயில் ரொம்ப ஓவர், என்னால் நின்று வந்து எடுக்க முடில. நான் சொன்னேன் பார்த்தீங்களா கல், இந்த பாருங்க என் பின்னாடியே அந்த ஃபுல்லும் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. அதுதான் அந்த இடம் அப்படி தெரியுது. அது அழகாக வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நானே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது அமைதியாக. அவ்வளோ கல்லுங்க. அதை பார்க்கவே அந்த இடத்துல பார்த்தா ஒரு இதாகவே இருந்துச்சு. என்னடா அவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளோ கல் வேண்டுதல். அப்போ எவ்வளோ பேர் வேண்டுதல் வச்சுட்டு போயிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ வேண்டுதல். கீழே முருகர் சாலை நல்லா முன்ன இருந்ததுக்கும் இப்போ சூப்பராக அழகாகவும் இருக்குது, பார்க்க நல்லாவும் இருக்குது. எங்கே இருந்தால் என்னங்க, முருகர் தான் எல்லாமே. முருகரை பார்த்தாலே அது ஒரு ஆனந்தம்தான். அந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு அமைதி தான். நல்லா இருந்தது. தரிசனம் நல்லபடியாக இன்றைக்கி முடித்தாச்சு, பார்த்தாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் டைம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு வந்தால் இன்னும் நிறைய வேலைப்பாடுகள் நடந்து சிலைகள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அது ஆனால் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும். வந்து எல்லோரும் இருந்துட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறது நல்லாயிருக்கும். இங்கே கீழே வந்து இது விநாயகர் கோயில். நான் ஸ்டார்டிங் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்படியே மேலே சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிறாருன்னு. நீங்களும் சேலம் அணமேடு முருகன் கோயில் வந்து பாருங்கள், முருகரை தரிசிங்க, நல்லதே நடக்கும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.